வணக்கம், என்னோட பேர் டாக்டர் விஜயராகவன். குழந்தைகளுக்கு முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய வளைவு ஸ்கோலியோசிஸ், கைஃபோசிஸ் இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். காமனாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜில் தான், பல வருடங்கள் கழித்து தான் வந்து அந்த கன்சர்ன் ஸ்பைன் சர்ஜனியை வந்து கன்சல்டேஷன் மீட் பண்ணுறாங்க. எதனால் இந்த டிலே இருக்குது, இது எப்படி தவிர்க்கலாம்? ஸோ ஒருவேளை அவ்வளவு லேட்டாக நெக்லெக்டடாக ரொம்ப சிவியர் ஸ்கோலியோசிஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை சேஃபாக ஆப்ரேட் பண்ணலாமா, அதில் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தம்பிக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சுமா, எங்களால் பண்ண முடியாது. அப்படியே பண்ணால் இடுப்பு கீழே ஏதாச்சும் வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா நார்மலாக வெளியே எங்கேயும் வரமாட்டான். பசங்கள்லாம் ஸ்கூலில் கிண்டல் பண்ணுவாங்க. பென்சில் சாஞ்சி உட்கார முடியாது. பேக் ஒரு சைடு வச்சுக்கின்னு நான் ஒரு சைடு உட்காந்து இருப்பேன். என்கிட்ட அவ்வளோ பசங்களாம் பேச மாட்டாங்க. இப்போ அந்த கஷ்டம் இல்லை, நல்லா வெளியே போகிறான் வரான், அது ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. எனக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும்போது முதுகுத்தண்டு வலி வந்து லேசாக இருந்தது. அது வந்து எனக்கு அது ஒரு பிரச்சனை எனக்கு அப்போ தெரியாதான். வந்து ஒல்லியாகவே இருக்கிறதுனால வந்து இப்படி தான் இருக்காமல் போல இருக்குது. நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஒரு டைம் ஒரு நியூஸில் பார்த்து தான் இது வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, இது ஒரு நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி நான் ஃபஸ்ட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அங்கே போன உடனே வயசு ஆகிடுச்சி, நீங்கள் ஜிஹெச்சுக்கு எடுத்துன்னு போங்கன்ட்டு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. ஜிஹெச்சுக்கு லெட்டர் எழுதி எடுத்துன்னு போயிட்டு போயிரு. அவங்களும் சொன்னாங்க சின்ன ஆப்ரேஷன் தான் பண்ணிடலாம் அட்மிட். ஆரம்பட்டுக்காக நாள் தள்ளிக்கினே போனாங்க. ஆரம்பட்டுக்காக லாக்டவுனு ரொம்ப பெருசாக வந்துச்சு. அப்புறம் பையனை கூட்டின்னு வந்து டாக்டர் விஜயராகவன் சார் கிட்ட தான் நாங்கள் முத வந்து அவரை ஸோ குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த ஸ்கோலியோசிஸ் வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜில் டாக்டர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுலேயே ஒரு டிலே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வரதுனால, அதுவும் ஃபீமேல்ஸில் கொஞ்சம் காமனாக வரதுனால அவங்க கம்ப்ளீட்லி ட்ரெஸ்டப்டாக இருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ அதே மாரி பாய்ஸ் குளிக்கும்போது அந்த சின்ன சின்ன மாற்றங்களை பார்க்கும்போது கூட சரி ஓகே அவனோட பாஸ்டர் சரியில்லை போல இருக்கு, அவன் கூன் போட்டு இருக்கிறான் போல இருக்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ முதல் விஷயம் வந்து ஏர்லி ஸ்டேஜில் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன, அதை வந்து ஐடென்டிஃபை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்னோடய பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஹவு டு ஐடென்டிஃபை ஸ்கோலியோசிஸ் அட் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய பின்புறத்துலேருந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தா அந்த ஒரு 7 சைன்ஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு லிங்க் கீழே கொடுத்துருக்கு, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், ஓகே ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஸ்கோலியோசிஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து யாரை கன்சல்ட் பண்ணுறது? இது வந்து குழந்தைகள் நல மருத்துவரை பார்க்கணுமா, இல்லை குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிற பீடியாட்ரிக் சர்ஜனை பார்க்கணுமா, இல்லை ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்க்கணுமா? ஸோ யாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸ்கோலியோசிஸ் அப்படின்ற ட்ரீட் பண்ணுறது ஸ்பைன் சர்ஜன்ஸ், அதிலும் குறிப்பாக ஸ்பைன் டிஃபார்மிட்டி சர்ஜன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய அந்த வளைவுகளை சரி செய்வதற்கென்று தனியாக பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருப்பாங்க, ஸ்பைன் டிஃபார்மிட்டி சர்ஜன்ஸ். இவங்க தான் வந்து இதை அறுவை சிகிச்சை மூலமாகவோ இல்லை அறுவை சிகிச்சை அல்லாது ஏர்லி ஸ்டேஜில் பிளாஸ்டர்ஸ் மூலமாகவோ பெல்ட் மூலமாகவோ இதை ட்ரீட் செய்யலாம். ஸ்கோலியோசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே அந்த வளைந்திருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டை வந்து நம்ம நேர்படுத்துகிறோம், எதர் பெல்ட் மூலமாகவோ அல்லது சர்ஜரி மூலமாகவோ. இதுதான் வந்து மெஜாரிட்டி பேசப்படுது, இதை பற்றி தான் நிறைய பேசுகிறோம் நம்ம. பட் இதில் பேசாத மிஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அதனால் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஸோ ஒரு அடலசன்ட் டீன்ஸில் பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைங்க கிட்டேருந்து ஒரு சின்ன ஒரு மாறுதல், ஒரு குரலில் ஒரு மாறுதல் இருந்தால் கூட, உடலில் ஒரு சின்ன மாறுதல் இருந்தால் கூட அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் அவங்களுக்கு கொடுக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களோட உருவமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் இருக்கும்பொழுது அவங்க ஜென்ரலி பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக நிறைய பேரோட மிங்கிள் ஆக மாட்டாங்க, எப்போவுமே தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஒரே பக்கமாக தான் படுப்பார், கவுந்தச்சு படுப்பார், மெல்லாந்தெல்லாம் படுக்க முடியாது. நார்மலாக வெளியே எங்கேயும் வரமாட்டான். பசங்கள்லாம் ஸ்கூலில் கிண்டல் பண்ணுவாங்க, எம்மா எல்லாம் இந்த மாதிரி தாத்தா தாத்தான்னு கூப்பிட்றாங்கன்ட்டு. அதெல்லாம் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. பென்சில் சாஞ்சி உட்கார முடியாது. பேக் ஒரு சைடு வச்சுக்கின்னு நான் ஒரு சைடு உட்காந்து இருப்பேன். அதுக்கே பார்த்து நிறைய பேர் கலாய்ப்பாங்க. என்கிட்ட அவ்வளோ பசங்களாம் பேச மாட்டாங்க. வீட்டாண்ட கூட அவ்வளோ வெளியே போக மாட்டேன். இப்போ நான் வீட்டாண்ட நிறைய வெளியே போனால் ஒரு 2 நிமிஷம், அதுக்கு மேலே வெளியே இருக்க மாட்டேன். உடனே வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு ஃபஸ்ட்டுலாம் மேலே வந்து படுக்க முடியாது. இந்த சைடு ஒரு குள் சித்தா பார்த்துட்டு இருப்பேன். இப்போ தான் மேலே வந்து படுத்து ஃப்ரீயாக படுத்துகிட்டே இருக்கேன்.
ஃப்ரீயாக ஓடுறேன். ஃபஸ்ட்லாம் வெளியே போனாலே பசங்க ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. இப்போலாம் அடியில் எல்லோரும் கூடயும் காமனாக என்னை பார்க்குறாங்க. இப்போ அந்த கஷ்டம் இல்லை, நல்லா வெளியே போகிறான் வரான், அது ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. எங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நாங்கள். ஸோ இதனால் ஒரு சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஒரு முக்கிய குறிக்கோள் அந்த எலும்புகளை நேர்படுத்துறது இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஹிபிஷனை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்து தூக்கி போடுறது தான். ஸோ அவங்களுக்கு இந்த சொசைட்டியை மற்ற குழந்தைங்க மாதிரி தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறது. இந்த சிகிச்சை முறை மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது இல்லையா, அவங்க திருப்பி அந்த சொசைட்டியை போல்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் அந்த பேஷண்ட்டுக்கும் சரி டாக்டருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நன்றி, வணக்கம்.